ஸோ எல்லாருக்கும் ஹை டியூட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியோ ராஜ் அண்ட் மாளவிகா நடித்த ஆண் பாவம் பொல்லாதது மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் கல்யாணம் ஆகிற ஒரு கப்பலுக்குள்ளே நடக்கிற அந்த லவ், கேர் அண்ட் ஃபைட் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்க இந்த அந்த ஈகோனால வர ப்ராப்ளம்ஸ், அதோட இந்த படத்தில் ஃபெமினிசம் பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. ஸ்டோரி வந்து ஒரு நார்மலான ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து இவங்க சூப்பராகவே எழுதியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து போர் அண்ட் லேக் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் ஃபெமினிசம் பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அது வந்து சூப்பராக கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபெமினிசம் இந்த மாதிரி நிறைய சொசைட்டியான கண்டென்ட்ஸ் நம்ம எடுக்கும் போது அதை லைட்டாக மீட்டரை விட்டு தாண்டினாலும் வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும். அதை வந்து இவங்க கரெக்டாக ஸ்க்ரீன் பிளேல அண்ட் ஸ்டோரியிலையும் இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி நார்மலைஸாக எழுதியிருக்காங்க. இந்த மூவி வந்து ஃபெமினிசம்க்கு அகெயின்ஸ்டாக இல்லை, ஃபெமினிசம் பற்றி சொல்கிற ஒரு மூவியாக தான் இந்த மூவி இருக்குது. அண்ட் அங்கங்கே உமன் பாலிடிக்ஸ் பற்றியும் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. மூவி ஸ்டோரியோட நல்லா ஆப்டாக செட் ஆகிருக்கு. இந்த படத்தோட காமெடி சீன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடி வந்து சூப்பராகவே இருக்குது. நம்ம ரியோ அண்ட் மாளவிகாக்குள்ளே நடக்கிற அந்த க்யூட்டான ஃபைட்டாக இருக்கட்டும், அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி ப்ளஸ் காமெடியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் தாண்டி நம்ம விக்னேஷ்காந்த் இருக்காரு, அப்புறம் வந்து நம்ம ஜென்சன் திவாகர் இருக்கார். இவர் வந்து யாருன்னா நம்ம இந்த குடும்பஸ்தன் மூவியில் பார்த்துருப்போம், நக்கலேஜ் சேனல்லையும் நிறைய இவரை பார்த்துருப்போம். இவரோட காமெடியெலாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நிறைய இடத்துல இந்த படத்தில் வர 80% ஆஃப் காமெடி எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற மாதிரி, முகம் சுளிக்காத மாதிரி ஒரு நேச்சுரலான காமெடியாக தான் இந்த மூவியில் இருக்குது. எல்லா காமெடியுமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட எமோஷனல் கனெக்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேவான எமோஷனல் கனெக்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம ரியோ ராஜை தாண்டி நம்ம விக்னேஷ்காந்த் ஒரு நல்ல ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல வந்து நம்ம ரியோ ராஜாவோட விக்னேஷ்காந்த் வந்து ஒரு நிறைய சீனில் மாஸ் பண்ணிட்டு போவார். ஸோ கிளைமேக்ஸில் கூட அவருக்கு ஒரு பெரிய டைலாக் ஒன்று இருக்கும். அதாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து விக்னேஷ்காந்தோட கேரக்டர் சூப்பராக எழுதியிருக்காங்க. அண்டு டைலாக் வந்து இவங்க கொஞ்சம் வந்து மாற்றி எழுதியிருந்தாலும் அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கும். அப்படி எதுவும் இல்லாமல் இந்த மூவிக்கு ஏற்ற மாதிரியே நல்லா எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா சித்துக்குமார் தான் பண்ணியிருக்காரு. இவரோட ரீசெண்ட் டைம் ஆல்பம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஆண் பாவம் பொல்லாதது இந்த மூவியும் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செட்டாக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து சூப்பராகவும் இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவியில் எனக்கு நெகட்டிவாக தோணுது என்னென்னா, இந்த மூவியில் நம்ம மாளவிகா வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் அதே அளவு தப்பு நம்ம ரியோ ராஜும் நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து இவங்க எந்த இடத்துலையுமே வந்து அவ்வளோக்கா பாயிண்ட் அவுட் பண்ணலையோன்னு தோணுன மாதிரி இருந்துச்சு. ஒன் சைடாக போன மாதிரியே இருந்துச்சு. அதை மட்டும் இவங்க கொஞ்சம் ஸ்டோரியில் வந்து இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சூப்பர் மூவியாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த மூவி ஃபீல் குட்டாக நம்ம ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்டர்டெயின் ஆகிற மாதிரியான மூவியாக தான் இந்த மூவி இருக்குது. ஸோ அவ்வளோதான் டியூட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.